இஸ்லாமிய சகோதரர்களுக்கு வணக்கம். என்னோட கேள்வி என்னன்னா, இன்றைக்கு முஸ்லீம் ஒரே இறைவனை தான் வணங்கணும்னு சொல்றீங்க. ஆனா தர்காவுக்கு போற முஸ்லீம் இருக்காங்க. இன்னைக்கு ஒரு பள்ளியாரத்துல பயான் சொன்னாங்கன்னா அந்த இடத்துல கூடக்கூடியவங்க மகளிர் எடுத்தா கூட ஒரு 100 பேர் தான் கூடுறாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு தர்காவை கூடுன்னு சொன்னா அந்த இடத்துல 1000 ஆண்கள் 1000 பெண்கள் இஸ்லாமியர்கள் கூடுறாங்க. இதற்கு உங்களோட கருத்து என்ன? இதான் என்னோட கேள்வி. சரி, அதாவது ஒரு அதோட தர்கா வழிபாடு ஒன்று கொடுத்துருங்க அவருக்கு. தர்கா வழிபாடு அந்த புக்கும் கொடுத்துருங்க. விளக்கமும் சொல்லிடுவோம் கூடுதல் விளக்கத்துக்காக வேண்டி. அதாவது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும்ங்க ஒரு இறைவனைத்தான் வணங்க வேண்டும். இதில் ரெண்டாவது கருத்துக்கு எட்டமே கிடையாது. ஆனால் முஸ்லீம்களில் பல பேர், இந்திய முஸ்லீம்களில் பல பேர் அறியாமையினால இறந்து போனவர்களை வணங்குறாங்க. தர்காங்கிறது இறைவனை வணங்குற இடம் இல்லை. ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி நாகூரில் சாகுல்ல மீது ஒருத்தர் இருந்தார். அவர் மக்கள்கிட்ட போய் ஆசனம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தார். அவர் இறந்து போயிட்டார். அவரை பொதிச்சு வச்சுக்கிட்டு நாகூர் ஆண்டவரேங்கிறான். அவர் ஒரு மனுஷன் இறந்துட்டார், அதுக்காக உன்னை புதைச்சாங்க. அப்போ இறந்து போனால பொதிச்சு வச்சுக்கிட்டு என்ன செய்யறான்? நாகூர் ஆண்டவரேங்கிறான். இது ஒரு இறைவனை வணங்குற மார்க்க இதை ஒத்துக்கிறோமா? இதை ஒத்துக்கிறா? இஸ்லாம் இதை ஒத்துக்கிறவே செய்யாது. அதே மாதிரி ஏர்வாடியில் இருக்கார். அவர் யாரு? அவர் ஒரு மன்னர். இந்த பாண்டிய மன்னர் கூட ஒரு யுத்தம் நடந்து அதில் யுத்தத்தில் கொல்லப்பட்டார். உடனே அவர் அடக்கி வச்சுக்கிட்டு ஏர்வாடி இப்ராஹிம் ஒலியுல்லான்றான். அவர் மனநோயாளி எல்லாம் குணப்படுத்துவார், அவர் மென்டல் செக்ஷன் அவர் கீழ்பாக்கும், அப்படி அவர் கீழ்பாக வைக்கிட்டாங்க. இது இஸ்லாத்தில் உண்டா? இதெல்லாம் கிடையவே கிடையாது. இஸ்லாம் எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டால், நபிகள் நாயகம் மரணிக்கிறதுக்கு 5 நாளைக்கு முன்னாடி எங்களுக்கு சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், எனக்கு முன்னர் வாழ்ந்த இறை தூதர்கள் எல்லாம் கடவுள்களாக ஆக்கப்பட்டு விட்டார்கள். அவங்களுடைய சமாதிகளை எல்லாம் மக்கள் வழிபாட்டு தலம் ஆக்கி விட்டார்கள். எனக்கு சமாதி கட்டக்கூடாது, என் சமாதியில் எந்த வழிபாடு நடத்தக்கூடாது, என் சமாதியில் எந்த விழாக்கள் நடத்தக்கூடாது, அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று மரணிக்கிறதுக்கு 5 நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க. அதனால தான் நபிகள் நாயகத்தினுடைய சமாதியை நாங்கள் வணங்க மாட்டோம், அங்கே சந்தன கூடு நடத்த மாட்டோம், நபிகள் நாயகத்தை நாங்கள் இறைவன் கூப்பிட மாட்டோம். அப்போ நாங்கள் அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் வணங்குவோம். அவங்கள புகைப்படம் கூட வச்சிருக்க மாட்டோம், அவங்கள சிலையா கூட நாங்கள் பார்க்க மாட்டோம். யாராவது உருவப்படம் வரைஞ்சாலே எங்களுக்கு பிடிக்காது, கற்பனையாக வரைஞ்சா கூட அதை நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம். அந்த அளவுக்கு வெறுக்கக்கூடிய நிலையில் தான் நபிகள் நாயகம் எங்களை உருவாக்கினார்கள். இன்னும் சொல்ல போனால், சமாதிகளில் எந்த கட்டடமும் கட்டாதீர்கள், சமாதிகளை பூசாதீர்கள், பூசி இருந்தால் இடித்து விடுங்கள். ஒவ்வொருத்தரும் சமாதிக்கு இடத்தை ரிசர்வ் பண்ணிக்கிட்டு போனால் அடக்க ஸ்தலத்துக்கு அடக்குவதற்கு இடம் பத்தாம போயிடும். அதனால சமாதிகளை கட்டாதீங்க என்றெல்லாம் எங்களுக்கு நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறாங்க. இது இஸ்லாத்துக்கு எதிரானது. நபிகள் நாயகம் பிறந்த அரபு நாட்டில் எங்கேயும் தர்கா கிடையாது. நல்லா விளங்கிக்கணும். அரபு மொழியிலே குரானை வாசிக்கக்கூடிய அந்த மக்கள், அரபு மொழியிலே நபிகள் நாயகத்தினுடைய போதனைகளை படிக்கக்கூடிய அந்த மக்கள், இதுக்கு இஸ்லாத்தில் தடை இருக்குன்னு விளங்கி அங்கே தர்கா கிடையாதுங்க. அரபு நாட்டில் தர்கா இருக்கா? இவங்களை விட பெரிய பெரிய மகான்கள்லாம் அங்கே இருந்தாங்களே, அவங்களுக்கு தர்கா கிடையாது. இது ஒரு மேட்ரு. தர்காவுக்கு நிறைய பேர் போறாங்களே அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் இருக்கிறது. ஒரு விழா என்று நடத்தும் போது நிறைய பேர் தான் போவாங்க. பள்ளி வாசல் அன்றாடம் தொழுகை, அன்றாடம் தொழுகைங்கும் போது வர்றவர்களை விட ஒரு கேளிக்கை நிகழ்ச்சின்னு வச்சிங்க என்று சொன்னா அதுல என்ன வரும்? பக்திக்கு மட்டுமா வருவான், கூட்டம் பார்க்க வருவான், வேடிக்கை பார்க்க வருவான், வான வேடிக்கை பார்க்க வருவான், அதே மாதிரி கலர் பார்க்கறதுக்கு வருவான், ஆபாச கூத்துகள் டான்ஸுகள் வைப்பாங்க அதை பார்க்கறதுக்கு வருவான். இதெல்லாம் நடக்காத? அப்ப திருவிழாக்கள் இதெல்லாம் நடக்குதா இல்லையா? காபரி டான்ஸ் வைப்பான் ஒரு பக்கம், இது பக்திக்கு விழா நடக்கும். அங்க பார்த்தா ஒரு பக்கம் குத்தாட்டம் நடக்கும், ஒரு பக்கம் கிரிக்கெட் டான்ஸ் நடக்கும், ஒரு பக்கம் காபரி டான்ஸ் நடக்கும், ஒரு பக்கம் வேற மாதிரி நடக்கும். பல விஷயங்கள் இருக்கிறது. அந்த மாதிரி போனோம்னு சொன்னா ஒரு வாழ்க்கையை என்ஜாய் பண்ணலான்னு வர்றான், விஷயத்தை பக்திக்கு வரல. அங்க நான் கேட்கிறேன், நாகூர்ல இதெல்லாம் இல்லைன்ட்டாங்கன்னு வைங்க. எது இல்லை? டான்ஸ் எல்லாம் கிடையாது, இனிமே வான வெடிக்கலாம் கிடையாது, அலங்காரம்லாம் கிடையாது, சும்மா போடான்னு சொன்னா எத்தனை பேர் வருவான்? வர்றது எதுக்கு? மேற்றே வேற, அது பக்திக்கு வர்றது கிடையாது, அது வேற வேற நோக்கத்துக்காக வேண்டிதான் வர்றான். அதுவும் ஆனா இப்ப நீங்க சொல்ற மாதிரி இல்லை. நீங்க நாகூர்ல போனால் முஸ்லிம்களை விட முஸ்லீம் அல்லாதவங்க தான் தர்காவுக்கு போறாங்க. முஸ்லீம்கள் நாங்கள் ரொம்ப கம்மியாக போகிறோம். இன்னைக்கு
நாங்கள் 1980 ஆரம்பிச்ச பிரச்சாரத்தை 28 ஆண்டுகளா நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். மக்கள்கிட்ட ஏற்பட்ட மாற்றம் நாகூர்லயே பாதிக்கு மேல தர்காவுக்கு போறது கிடையாது. நாகூர்லயே எந்த ஊர்ல தர்கா இருக்கு அந்த ஊர்லயே பாதிக்கு மேற்பட்டவர்கள் தர்கா கூடாது என்று எதிர்க்கிற அளவுக்கு மாற்றம் வந்திருக்கிறது. பெண்கள் எல்லாம் அலம் ஓதுவாங்க ஒரு காலத்துல, அதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப 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 குறைந்திருக்கிறது. இப்ப கூட கையெழுத்து குடிச்சுன்னா அவ்வளவு தூக்கிடுவாங்க. தர்காவுக்கு ஏற்கனவே போய் இப்போது போகாமல் இருக்கிறவங்க கைது பார்ப்போம். முஸ்லீம்ல திருப்பி பாருங்க, உழவி போயிட்டு போகாம இருந்தாங்க தான். ஏன் பொம்பளை எல்லாம் போவீங்களா? இவங்கெல்லாம் போனவங்க தான். நாங்க பிரச்சாரத்தின் மூலமாக விளங்காம செய்யறாங்க. நிறைய மாற்றம். தர்காவுக்கு போறதை ஒழிச்சு கட்டிட்டோம். நாகூர் தர்காவுக்கு முன்னாடியே நாங்கள் கூட்டம் போட்டு இதை தகர்க்கணும்னு பேசி வெட்டு குத்துலாம் வாங்கி திருப்பி திருப்பி சொல்லி பலமுறை நாகூர்ல நான் போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு இறைவனுடைய அருளால் இணைஞ்சிருக்கிறது, மாற்றங்கள் வந்திருக்கிறது. எங்க எல்லாம் அந்த முத்துப்பேட்டையில் 40 அடி தர்காண்டாங்க. 40 அடியில சமாதியை வச்சு இவ்வளவு பெருசா ஒரு மனுஷன் இருந்தானா, அவனை போச்சு சொல்லிவிட்டு தர்கா அங்க போய் பேசி அடி வாங்கணும். இன்றைக்கு அந்த நிலை இல்லை, மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது. தர்காங்கிற இஸ்லாத்துல கிடையாது. தர்கா வழிபாடு புஸ்தகத்தில் விவரமா பார்த்துக்கிறேன்.